வணக்கம், நான் உங்கள் டேவிட் ஆபிரகாம். இனி நம்ம பார்க்க போகிற படம் விஷால், வடிவேலு மற்றும் சூரி 3 பேரோட காம்பினேஷனில் வெளிவந்திருக்கிற கத்தி சண்டை. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன? அது மட்டும் இல்லாமல் வடிவேல் சாருக்கு இந்த படம் வந்து ரீஎன்ட்ரி. ஸோ படம் பயங்கர எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி செஞ்சிச்சா இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட கதை, ஒரு கண்டெய்னர் லாரி ஒன்று பிடிபடுது. அந்த லாரி முழுக்க பணம். அதை ஒரு போலீஸ் அதிகாரி மடக்கி பிடிக்கிறாரு. அவர் வல்லரசு படத்தில் வர விஜய் அந்த மாதிரி பயங்கரமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணி அதை பிடிச்சிடுறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலோட லவரான தமனாவோட அண்ணன் தான் அந்த போலீஸ் அதிகாரி. அவர்கிட்ட இருந்து நம்ம விஷால் அந்த பணத்தை எடுக்கிறாரு, மொத்தமாக பறிக்கிறாரு. விஷால் யாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் ஒரு சிபிஐ அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து பண்றாங்க. ஓ, விஷால் சிபிஐ அதிகாரியா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல வில்லன் வந்து சொல்றாரு, இல்ல விஷால் சிபிஐ கிடையாது, விஷால் என் கூட ஜெயில இருந்த ஒரு அக்யூஸ்டு, அவன் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ட்விஸ்டிங் அது படத்துல. அப்படி ஒரு மட்டமான ட்விஸ்ட்டை வந்து நம்மள்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பணத்தெல்லாம் விஷால் என்ன பண்றாரு, விஷால் இந்த பணத்தெல்லாம் எங்க போய் ஒழிச்சு வைக்கிறாரு, இல்ல எதுக்காக அந்த பணத்தை எடுக்கிறாரு, விஷால் தமனாவை உண்மையாவே லவ் பண்ணாரா, லவ் பண்ணலையா, விஷால் நல்லவரா கெட்டவரா, இந்த மாதிரி பல ட்விஸ்டுகளை வச்சு நம்ம மண்டையை காய விட்டு அப்பாடே சாமிலா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கிற படம் தான் இந்த கத்திச்சண்டை. கத்திச்சண்டை படத்துல விஷால் மற்றும் தமனா இவங்க 2 பேரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமார் தாங்க. அந்த அளவுக்கு 2 பேரோட காம்பினேஷன் எடுக்கல. ஏன்னா இவரோட ஹைட்டு, தமனாவோட ஹைட்டு ரெண்டும் மேட்ச் ஆகலை. 2 பேரோட ஸ்கின் டோன், அதாவது கலர் ரெண்டுமே மேட்ச் ஆகலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சிருக்கலாம். விஷால் இன்னுமே ஒரு நல்ல படத்தை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பாண்டிய நாடு மாதிரி படங்கள் கொடுத்தவர் தான் விஷால். நான்லாம் பாண்டிய நாடு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க, அப்பா விஷால் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு நல்ல கதையை விஷால் சூஸ் பண்ணி நடிக்கலாம். அடுத்து காமெடி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூரி காமெடியை ஃபுல் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹாஃப்லாம் வடிவேல் ஃபுல் பண்ணியிருக்காரு. சூரி வர ஒவ்வொரு சீனுக்குமே பயங்கர சிரிப்பு. சூரி வந்து காமெடியில் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அவர் முக்கியமாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லேடி கெட்டப் போட்டு டான்ஸ் பண்ண பரதநாட்டியம் ஆடுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த டான்ஸ் ஆடுவார், கரகாட்டம் ஆடுவார். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பயங்கர சிரிப்புக்கு உண்டாச்சு, அது சிரிப்பு உண்டாச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த காமெடிஸ்லாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வடிவேல் இருந்தும் கூட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தியாக போராக போனது உண்மைங்க. ஏன் அப்படின்னா வடிவேலை நல்லா பயன்படுத்தலை. அவரோட பழைய டீம் இங்கே இல்லை. பழைய டீமோட இருந்து தான் இன்னும் நல்லா காமெடி ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். வடிவேல் சாரோட காமெடி சூரி காமெடியோட ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுன்றது ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் வடிவேல் சாருக்கு இது ஒரு பெரிய ஓப்பனிங். இந்த படத்துல இருந்து இனி அடுத்தடுத்து அவர் உள்ள வரதுக்கு, பல இடத்தை பிடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு லெஜெண்ட், அதை சொல்லவே வேணாம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு, ரிச்சர்ட் எம் நாதன் அவர்கள் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அவரு எப்படி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடப்பட்டு ஒரு ஒரு நீட்டான ஒளிப்பதிவை பண்ணிட்டு, கதைக்கு என்ன தேவைன்னு அதை பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீட்டாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹிப்ஹாப் தமிழாவோட இசை மியூசிக், ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை தவிர வேற எந்த பாட்டுமே கேட்குற அளவுக்கு இல்லை. மோஸ்ட்லி எல்லா பாட்டுக்குமே எந்திரிச்சு ஆடியன்ஸ் வெளியில் போயிடுறாங்க தேட்டரில். அது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மே இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம், தனி ஒருவன் மாதிரி ஒரு படத்தில் பிஜிஎம் கொடுத்த ஹிப்ஹாப் தமிழா ரொம்ப சாதாரணமாக இந்த படத்துக்கு பிஜிஎம் கொடுத்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னுமே நல்லா கொடுத்துருக்கலாம், நல்லா பண்ணியிருக்கலாம். ஒருவேளை கதை நல்ல கதையா இன்னும் நல்லா இருந்திருந்தா இவரோட ஒர்க்கும் நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா கதை சொல்ல வந்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்ல மெசேஜ். அதாவது ஏன்டா இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தெல்லாம் ஏன் வந்து நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேரோட உயிர் காப்பாற்றப்படுமே அப்படின்றது தான் படத்தோட கருத்து. இந்த நல்ல கருத்தை வேற ஒரு ஸ்க்ரீன் பிளேல இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம். இதுக்கு நடுவில் லவ் அப்படின்னு சொல்லி லவ் போர்ஷன்ஸை கொண்டு வந்து ரொம்ப அதை லவ்வை ஜவ்வா இழுத்து
அது காமெடி இருக்க போய் அது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் எப்படா கதைக்குள்ள போவீங்க, என்னடா ஸ்டோரி, என்னதான்டா சொல்ல வரீங்க, எதுக்காக அதெல்லான்றது ரொம்ப நம்மளை யோசிக்க வச்சது. கடைசி ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துல தான் வந்து படத்தோட கதை என்னன்னே சொல்றாங்க. இதனால தான் அவர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் முன்னாடியே ரிவீல் பண்ணியிருக்கலாம். ரொம்ப கடைசியாக எங்களை காக்க வச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு மக்களை. ஸோ படம் ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் படம் வந்து காமெடிக்காக பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி சொல்லணுங்க. என்ன சொல்ல, நிறைய இடத்துல லாஜிக்கே இல்லாமல் கார் பறக்குது, சம்மந்தமே இல்லாமல் காரை தான் ரொம்ப நேரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் பைக் 3 மோட்டர் பைக் வந்துகிட்டு இருக்குது. எங்கேருந்துடா மோட்டர் பைக்லாம் கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி பல கேள்விகள் எழுதுது. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை இன்னுமே ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா சொல்ல வந்த கருத்து நல்ல கருத்து அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தா ரீச் ஆகிருக்கும் அப்படின்றதான் உண்மை. படத்தோட காமெடிக்காக, சூரியோட காமெடிக்காகவும், வடிவேலை நாங்கள் புதுசாக பார்க்கணும், திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணதுக்காகவும் நம்ம வந்து இந்த படத்தை இன்னொரு தடவை போய் தாராளமாக பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கறதுக்கு இந்த படம் ஒருத்தான படம் தாங்க. அவ்வளவு மோசம் அப்படின்னு கழிவு ஊத்துற அளவுக்கு இல்லைன்னாலும் படம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல, ஏதோ ஒரு வடிவேலு ரீஎன்ட்ரிக்காக நம்ம அதை மன்னிச்சிடலாம். ஒரு தடவை போய் படம் பாருங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 40 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்கும், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல என்ன கருத்துனாலும் கீழே கமெண்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.